அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதையே முழுநேர வேலையாக கொண்டுள்ளார் என்று திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார் மாநகராட்சி பகுதிகளான பர்மா காலனி மற்றும் வேடப்பட்டியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது உரையாற்றிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த சீனிவாசன் தொகுதி மக்களுக்கு குடிநீர், சாலை, சாக்கடை போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பெயரில் அரசு ஒப்பந்தங்களை எடுத்து கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளதாக கடுமையாக சாடினார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு சாதாரண நிலையில் இருந்தவர் தற்போது 2 கல்லூரிகள், பல சொகுசு கார்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என சொத்து சேர்த்திருப்பது மக்களின் பணத்தை கொள்ளையடித்ததால் வந்தது என்று கடுமையாக விமர்சித்தார். திண்டுக்கல் சீனிவாசனின் குடும்பத்தினர் சட்டவிரோத குவாரிகள் மற்றும் மதுபான கடைகளை நடத்தி வருவதாகவும் விரைவில் அவர்களின் சொத்து பட்டியல் வெளியிடப்படும் என்று எச்சரித்த திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமார், திண்டுக்கல்லின் உண்மையான வளர்ச்சிக்கு தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடையே கேட்டுக் கொண்டார். 10 வருஷம் தொகுதியில் இருந்தாரு, எந்த ஊருக்கு போனாலும் குடிக்க தண்ணி இல்லைங்க. அப்ப 10 வருஷமா அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார்? அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார்? அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மயங்க பேர்ல, மருமையங்க பேர்ல, தம்பி மயங்க பேர்ல, அவங்க உறவினர்கள் பேர்ல பூரா ஒப்பந்த புள்ளி போட்டு பூரா கான்ட்ராக்ட் கொள்ளையடிச்சு இன்னைக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்த சீனிவாசன் இன்னைக்கு எத்தனை காரு இல்ல கேக்குறேன், எத்தனை காரு? நான் இதை பேசுறேன், நீ யாரும் இங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன இதை விட மோசமா பேசிட்டு இருக்கேன். நான் அவரை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவர் அவரு இன்னைக்கு எத்தனை காரு, எத்தனை வீடு, 2 கல்லூரி வச்சிருக்காரு. 2 கல்லூரி. நீ அடுத்து அதை வெளியிடுவோம். எந்தெந்த ஊர்ல இருக்க உங்களுக்கு காலேஜ் இனிமேல் வெளியிடுவோம். திண்டுக்கல்ல அவரு என்ன நிலைமையில இருந்தாரு 1970ல? எப்படி வந்துச்சு 2 கல்லூரி? அவங்க பாட்டேன் அவருக்கு அக்கௌண்ட்ல பணம் வச்சுட்டு போனாரா கல்லூரி உருவாக்க? இல்ல அவங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனாரா? ஆக அரசியல் இருந்து இது மாதிரியான ஒப்பந்த வேலைகளை எடுத்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு இன்னைக்கு கல்லூரிகள், வீடுகள், இன்னைக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.